Hello friends, welcome back to our channel Mailtogi Studio. In the video fish bone stitch பார்க்கலாம். 3 types of fish bone stitch இருக்கு. நம்ம 3 leaves போட்டுருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு leafக்கு ஒவ்வொரு stitch நம்ம ட்ரை பண்ணலாம். First வந்து இங்க இருந்து thread எடுத்துக்கோங்க. Thread எடுத்துட்டு இந்த center line draw பண்ணிருக்கோம் இல்லையா, அங்க இந்த இடத்துல திரும்ப thread கீழ எடுத்துக்கோங்க. Next வந்து அடுத்த சைடு இந்த மாதிரி நார்மலா ஸ்டிட்ச் பண்ணிட்டே வரணும். ரெண்டு சைடுமே இந்த அவுட்லைன் இருக்கு இல்லையா, அங்க இந்த மாதிரி மாறி மாறி ஸ்டிட்ச் பண்ணிட்டே வரணும். சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்ட்டா இந்த லைன்ல வந்து ஜாயிண்ட் ஆகணும். பாருங்க, இங்க இருந்து இந்த சைடு ஒரு ஸ்டிட்ச், அந்த சைடு ஒரு ஸ்டிட்ச், திரும்ப இங்க இருந்து இந்த சைடு. இப்போ இப்படி ஸ்டிட்ச் பண்ணிட்டு வர வர இந்த லைன் கீழே இறங்கிட்டே வரும். அதே மாதிரி இந்த டிசைனும் கீழே ஃபில் ஆகிட்டே வரும். பாருங்க, இந்த இதுக்கு கீழே நான் குத்துறேன், குத்திட்டு இந்த சைடு இப்போ அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த சைடு இந்த மாதிரி எந்த லீஃப் ஷேப்புக்கு வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம், எந்த டிசைனுக்கு வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஃபிஷ் போன் டைப்ல ஒரு டைப் ஸ்டிட்ச் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டைப் பார்க்கலாம். செகண்ட் டைப்புக்கு இந்த மாதிரி த்ரெட் அடியில இருந்து எடுத்துக்கோங்க. இந்த கார்னர்ல இருந்து த்ரெட் எடுத்துட்டு கொஞ்சம் கீழே இறக்கி இந்த சென்டர் பாயிண்ட்ல திரும்பவும் த்ரெட் கீழே எடுத்துக்கோங்க. வந்து இந்த சைடுல இருந்து த்ரெட் எடுக்கணும். லாஸ்ட் டைம் எப்படி பார்த்தோம்னா கரெக்டாக இந்த கார்னர்லேயே ஸ்டிச் பண்ணுவோம். பட் இந்த டைப்பில் வந்து இந்த சைடு கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் பண்ணும். இந்த சைடு ஸ்டிச் எடுத்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் பண்ணும். பாருங்கள், இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்குது, அதை விட கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல குத்துறேன். இப்போ த்ரெட்டை கீழே எடுத்துருங்க. இப்போ லைட்டாக இந்த மாதிரி கிராஸாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு இருந்து எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த சைடு குத்தணும், இதுக்கு ஆப்போசிட்டில். இப்போ நெக்ஸ்ட் இங்க இருந்து எடுத்துக்கோங்க.
இப்போ பாருங்கள் செகண்ட் டைப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இது சென்டரில் வந்து ஒன்று மேலே ஒன்று ஓவர்லே இருக்கிற மாதிரி வரும். இது வந்து அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு பல்ல இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம இது கரெக்டாக சென்டர்லேயே ஸ்டிச் பண்ணோம். இது வந்து கொஞ்சம் ஒன்று மேலே ஒன்று ஓவர்லே ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் டைப் பார்க்கலாம். தேர்ட் டைப்புக்கு இந்த கார்னர்லேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துகிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதில் பாதி வரைக்கும் ஸ்டிச் பண்ணி கீழே எடுத்துக்கோங்க. மற்ற 2 டைப்லேயும் வந்து இந்த அளவுக்கு தான் ஸ்டிச் பண்ணியிருப்போம். இதில் வந்து பாதி அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போது இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு பேரலாக இந்த சைடு த்ரெட்டை மேலே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வரும். த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துட்டு திரும்ப இந்த சைடும் இந்த சைடும் தெரியும்னு நினைக்கிறேன். நீடில் வந்து இந்த கார்னரில் இந்த மாதிரி பேரலாக குத்தி மேலே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குத்திட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆப்போசிட்டில் இங்கிருந்து எடுத்துக்கோங்க. இங்கிருந்து த்ரெட் எடுத்துட்டு இந்த சைடு இப்போ இதே மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இங்கேயும் இந்த லைனும் இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் கரெக்டாக அந்த அவுட்லைனில் த்ரெட் எடுத்துக்கோங்க. கரெக்டாக வரப்போ பாருங்கள், இப்படி ஸ்டிச் பண்ணிட்டே வரும்போது இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று ஓவர்லே ஆகி வரும். இது வந்து இந்த த்ரெட்டு மேலேயே வரும். அதனால வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். அதுக்காக தான் இந்த ஸ்டிச். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த லைன் இந்த அவுட்லைன் மட்டும் கரெக்டாக அது மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம மேலேருந்து ஸ்டிச் பண்ணிட்டே வந்தோம் இல்லையா, இது ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இங்கேருந்து அப்போ எடுத்த மாதிரியே பேரலாக இந்த சைடு இது வரைக்கும் எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து இந்த அடியில் இருக்கிற த்ரெட்டு வந்து கனெக்ட் கிடையாது. இந்த மேலே வந்து இப்படி வருது இல்லையா, கிராஸாக, அதுதான் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் போன் ஸ்டிச்சுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.